கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டார்ச், சமையல் பொருட்கள்லாம் இருக்கு. முக்கியமான டப்பாவா இருந்தா எதுக்கு இப்படி வச்சிருக்க? பத்திரமா வைக்கலாம்ல. டார்ச் லைட் இருக்கு, மொபைல் ரேடியோ இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு. அடடா, இதுக்குள்ள எக்ஸ்பயர் ஆன பொருட்களும் நிறைய வச்சிருக்கியே. ஆமா ஹாரி, அது முன்னாடியே தயாரிச்ச டப்பா, அதனால எக்ஸ்பைரி ஆகிருக்கும். மாத்தி வைக்க கூடாது. அப்பா இந்த டார்ச் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள தானே பேட்டரி போட்டு வச்சிருந்தேன். பேட்டரிய உள்ளே வச்சதாலதான் லீக் ஆயிருக்கு. இனிமே இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஓ அப்பா, அப்படின்னா பேட்டரி கூட எக்ஸ்பைரி ஆகுமா? என்ன மிச்சி இது? உள்ள கேண்டில் வச்சிருக்க, ஆனா அதை பத்த வைக்க ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட இல்ல. இப்ப இதை எப்படி பத்த வைக்கிறது சொல்லு. கேக்குறாருல. 2 கல்ல ஒண்ணா உரசி பத்த வைக்கலாமே. மிச்சி விளையாடாத. சரி சரி, சிலதை தானே நான் மறந்தேன். அதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்கணுமா? தேவையானதை வாங்கி வச்சா போச்சு. சரி, இதுல இருக்கிற சாப்பாட முதல்ல சாப்பிட்டுருவோம். இல்ல, நாம பயிற்சி எடுப்போம். என்னது பயிற்சியா? ஒரு அவசர நிலையை உருவாக்கி அப்ப நாம எப்படி செயல்படுறோங்கிறத பாப்போம். ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. நல்ல ஐடியா ஹாரி. நம்ம முன்னாடியே பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஏதாவது வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆமா, சரியா சொன்ன. நோஹரா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நில்லுங்க, சீக்கிரம். நான் வந்துட்டேன். இப்போ அவசர நிலையில என்ன பயிற்சி எடுக்கணும்னு நாம பார்க்க போறோம். இப்போ அவசர நிலை இதுதான். கரண்ட் கட் ஆயிடுச்சு. சமைக்க கேஸ் இல்ல, வீட்ல தண்ணியும் வரல. ஆனா நமக்கு பசிக்கும், எப்படியாவது ஏதாவது சாப்பிட்டே ஆகணும், அப்பதான் உயிர் வாழ முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆபீசர், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஷின்சான், எப்பவும் இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். சூப்பர் ஹாரி. என்னப்பா, கேம்ப் போட போறீங்களா? என்ன ஹாரி, நீங்களே சமைக்க போறீங்களா? அவசர நிலை வரும்போது இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் போடக்கூடாதுன்னு யாராவது சொல்லி இருக்காங்களா? என்ன சொல்றீங்க? சில நேரத்துல அப்பா கூட புத்திசாலித்தனமா யோசிக்கிறாருல. ஷின்சான், உங்க அப்பா கூட கொஞ்சம் அறிவா நடந்துக்கிறாரு. என்ன பண்ணாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த விளக்கு இருட்டுல இருந்து எப்படி காப்பாத்துதோ, இந்த குடும்பத்தை அதே மாதிரி பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துவேன். ஆஹா, இதோட மேண்டல் உடைஞ்சு போயிருக்கே. சரி, இதுல இன்னொன்னு இருக்கான்னு பாப்போம். ஆஹா, ஒண்ணுதான் இருக்கும். என்ன இது? கெரோசினும் காலி ஆயிடுச்சு. இப்ப ஸ்டவ் எப்படி யூஸ் பண்றது? அப்பா பழையபடி மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அதேதான். இங்க பாருங்க, இந்த மாதிரி அவசர நிலையில நீங்க இப்படி சாதாரணமா இருக்க கூடாது. சாப்பிட சாப்பாடு இல்லனாலும் தண்ணி குடிச்சு உயிர் வாழ நாம பழகிக்கணும். அதனால மினரல் வாட்டர் ரொம்ப முக்கியமானது. இத யாரும் வேஸ்ட் பண்ண கூடாது. சரி விடுங்க, நான் வேணா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற ஜூஸ கொண்டு வந்து குடிச்சிக்கிறேன்ப்பா. ஃப்ரிட்ஜ திறக்க உனக்கு அனுமதி கிடையாது. கரண்ட் இல்லங்கிறதுனால ஃப்ரிட்ஜ அடிக்கடி திறக்க கூடாது. அப்படி திறந்து மூடணும்னா அது சூடாயிடும். அப்பா, அப்படின்னா நான் என்னோட பென்குயின் விளையாட்ட விளையாட முடியாதா? அப்படி விளையாட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆஹா, முக்கியமான வேலையை மறந்துட்டேனே. எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்குள்ளதான் தேவையானது எதுவும் இல்லையே. என்ன சொல்றீங்க? அதான் எல்லாம் இருக்கே. மறந்துட்டியா மிட்சி? வீட்ல தண்ணி வராது. அப்ப அடுத்து என்னதான் பண்றது? நீயும் வந்தினா நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தோண்டி வைக்கலாம். முடியாது. பயிற்சின்னு சொல்லி தானே எங்களை கூப்பிட்டீங்க. ஆனா இப்ப என்னடா ஓவரா ஆக்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். சரி சரி போ. உனக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கறேன். உங்க பர்மிஷனை யாரு கேட்டா? என்னப்பா இது? அம்மா உள்ள போயிட்டாங்க. நான் சொன்ன பேச்ச அவ எப்ப கேட்டிருக்கா? ஏசி போடலாமாமா? கரண்ட் இல்லாதப்ப ஏசி எப்படி வேலை செய்யும்? அப்ப ஃபேனாவது போடுங்களேன். அதுக்கும் கரண்ட் தேவை ஷின்சான். இந்த ஃபேன் நல்லா இருக்கு. போய் குளிச்சிட்டு வா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா தண்ணி இல்லையே. என்னது மிட்சி? காலையில தானே மோட்டர் போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில தான் பாத் டப்ப க்ளீன் பண்ணேன். வாட்டர் டப்ல எப்பவும் தண்ணி இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி அவசர நிலை. சரி சரி சரி, இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? கேஸ நம்ம யூஸ் பண்ண கூடாதுல்ல? கேஸ உபயோகிக்க கூடாதா? எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. ஷின்சான், இன்னும் கொஞ்சம் பேப்பர் கொண்டு வா. ஓகே. நியூஸ் பேப்பரை வச்சு கூட சமைக்க முடியுமா என்ன? நாம நினைச்சா எதை வேணாலும் சாதிக்க முடியும் மிட்சி. ஆனா அப்பா, உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கும்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல, இப்பவாவது தெரிஞ்சுக்கங்க.
இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க சமைக்கிறத சாப்பிட முடியுமா? ஹீமாவாரிக்கு வேற பசி வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு என்ன சொல்றான்னு பாப்போம். அதையும் தான் பாப்போமே. போர் அடிக்குதே, டிவி இருந்தா நல்லா இருக்கும். அரிசிய வேக வைக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுதே. ஆனா ஏதாவது ஆபத்துன்னு வந்தா இப்படி எல்லாம் உட்கார முடியும்னு நினைக்கிறேன். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்துல எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இருட்டுல சாப்பிடறதுனால என்ன சாப்பிடுறோனே தெரியல. நான் சமைக்கிற அளவுக்கு இல்லப்பா. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சமையல் வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இல்ல இதுக்கு முன்னாடியை விட இப்ப நல்லா சமைக்கிறீங்க ஹாரி. நல்ல சுவையா தான் இருக்கு. என்ன சாதம் கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. என்ன குழஞ்சிடுச்சா? ஆமா, அது வேற ஒண்ணும் இல்ல, பாட்டில்ல இருக்க தண்ணிய வச்சு கொதிக்க வச்சேன்ல, அதான். தண்ணி சரியில்லை, அதனால வாடை அடிக்குது. அப்படின்னா அவசர காலத்துல இப்படிதான் சமைப்பாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆ? இதுக்குள்ள என்ன இருக்கு? பரவாயில்லையே, இது சுவையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஷீரோவுடைய சாப்பாடுப்பா. ஷீரோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிச்சிரு ஷீரோ, அப்பா எப்பவும் இப்படிதான். ஷின்சான், இதையே எடுத்துட்டு வந்த. இது ரொம்ப காஸ்ட்லி. கிச்சன்ல இருந்ததுமா. இதை யாரு உன்னை எடுக்க சொன்னது? நான் இத ஒரு மாசமா எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்தேன் தெரியுமா? சாப்பாடு வாங்கிட்டு எதுக்கு அதை பாதுகாப்பா வச்சிருந்தீங்க? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா செய்யலான்னு வச்சிருந்தேன். குடு குடு குடு, நானும் சாப்பிடுறேன். அப்படின்னா நானும் இத சாப்பிடுறேன். எனக்கும் கொடுங்க. இது நல்லா இருக்கு. கோடை காலம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரமாதம். இதோட நம்ம பயிற்சியும் முடிவுக்கு வந்துருச்சு. முதல்ல ஏசிய போடுங்கப்பா. நான் குளிக்க போறேன். நான் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கலாமா? முதல்ல அந்த ஜூஸ் என்கிட்ட கொடு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாம எல்லாரும் இப்படி ஒன்னா இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கும் சந்தோஷம் தானே ஹிமாவாரி?